நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உலகத்தோட அண்ணன் ஒரு வில்லத்தனத்தோட உச்சம் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. இங்க அமெரிக்காவ தான் நான் சொல்றேன். அமெரிக்காவ பொறுத்தவரையும், ஒரு இடத்துல அமெரிக்கா தோத்து வெளியேறுது அப்படின்னு பிளான் ஏ தோத்து போச்சு அப்படின்னா, மறைமுகமா பிளான் பி வெற்றிகரத்த நோக்கி போகுதுன்னு எடுத்துக்கலாம். இந்த மாரி பல சம்பவங்கள சமகாலங்கள்லயும் நம்மனால பார்க்க முடியும். இதுக்கு கடந்த காலங்கள்லயும் ஏகப்பட்ட சம்பவங்கள் அமெரிக்கா சார்ந்து பார்க்க முடியும். அப்படி ஒரு மறைமுக பிளான் பி வெற்றி பெற்று பெரிய அளவுல பத்தி எரிய ஆரம்பிக்குது. அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதே மாரி சமகாலங்கள்ல ரீசென்ட்டா அமெரிக்காவோட பிளான் ஏ தோத்து பிளான் பி வெற்றிகரமா போய்க்கிட்டு இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தா, ஆப்கானிஸ்தான்ல தான். ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேறினதும் அசிங்கம். அதே சமயம் ஹோல்ட் எடுக்க முடியாதது அசிங்கம். ஆனா வெளியேறினதுக்கு அப்புறம் என்ன மாரியான நிலைமை அப்படிங்கிறது தான், அமெரிக்கா செலவு பண்ண மாரி அந்தந்த நாடுகளோட சக்தி, திராணிக்கு ஏத்தாப்புல செலவு ஆப்கானிஸ்தானுக்காக பண்ணிக்கிட்டு தான் இருக்கார்கள். அது தாலிபான்கள கைக்குள்ள வச்சுக்கிறக்காக. இது எல்லா நாட்டையுமே செலவ இழுத்து விடுற ஒரு செயல வெற்றிகரமா அமெரிக்காவால அங்க செய்ய முடிஞ்சுச்சு. அதுக்கு அடுத்து செலவு பண்ணி தப்பிக்கிறாங்களே அப்படிங்கிறக்காக அடுத்த சித்து விளையாட்டையும் அங்க ஆரம்பிச்சிருக்கார்கள். அது பத்தி எரியும்போது கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். அது என்னங்கிறத விரிவா இன்னொரு நாள் பார்ப்போம். இப்ப அதே மாரி தான் இன்னொரு சம்பவம். என்ன அப்புட்ன்னா, உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்காவுக்கு வெற்றியா? தோல்வியான்னு கேட்டா தோல்விதான். ஆனா வெற்றின்னும் எடுத்துக்கலாம். ஏன் அப்டின்னா, ஐரோப்பியாவோட ஆயுத சந்தை அப்படிங்கிறது கணிசமா இப்ப அமெரிக்கா கைவசம் வந்துருச்சு. ஆனா ரஷ்யாவ 10 வருஷத்துலருந்து 30 வருஷம் பின்னோக்கி போடுறோம் அப்படிங்கிற ஆப்பரேஷன்ல படுதோல்வி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து கூப்பிட்ட இடத்துக்குலாம் பின்னாடி வந்தது தப்பா போச்சு. இனிமே ஐரோப்பா தனிச்சு செயல்படும். ஐரோப்பாவோட லாபத்த மட்டுமே மனசுல வச்சு செயல்படும் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் விவகாரத்துல பேசின ஐரோப்பிய தலைவர்கள பெரிய அளவு கட்டி போட்டாச்சு. ஏன் அப்டின்னா, இந்த யுத்தம் ரஷ்யாவுக்கும், உக்ரைனுக்கும் நடந்துச்சுனாலும், ஐரோப்பாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது கணிசமா அடி வாங்கியிருக்கு. அதுவும் இவர்களோட எனர்ஜி செக்மெண்ட் அப்படிங்கிறது பேப்பர்ல எழுதி பத்திரமா பேங்க் லாக்கர்ல வைக்கிற அளவுக்கு மாறி போச்சு. இருந்தாலும் ஜெர்மனி போன்ற நாடுகள உன்னமும் வச்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் பைப்லைன் எல்லாம் தகர்த்து எரிஞ்சது. இந்த அளவுக்கு உக்ரைன் யுத்தம் போய்க்கிட்டு இருக்கும்போது, ஏறக்குறைய முடிவ நோக்கி போகுது. அப்படி முடிவு அப்படிங்கிறது உன்னோனோட ஆரம்பமா இருக்கணும்ங்கிறது ரொம்ப தெளிவா அமெரிக்கா இருக்கும். அப்பதான் அமெரிக்காவோட வார் மிஷினும் இயங்க முடியும். ஆயுத சந்தையும் அமெரிக்காவுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய அடுத்த சூழ்நிலைய மாலில உருவாக்குறார்கள். மாலில இப்ப ரீசென்ட்டா நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க வேக்னரோட ஆட்கள் தாக்கப்படுறார்கள், உயிரிழக்கப்படுறார்கள் அப்படிங்கிறது தான். இது எப்படி நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? அப்படின்னா, இதுக்கு ஒட்டு மொத்தமும் உக்ரைன் யுத்தகலம் தான் கனெக்டிவிட்டி. உக்ரைன் யுத்தகலத்துல முதல் கட்டத்துல பெரிய அளவு மைலேஜ் எடுத்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளில்லா விமானங்கள் தான். அதுக்கடுத்து அந்த ஆளில்லா விமானங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவு சைலன்ட் ஆக்கப்பட்டுச்சு. முதல் கட்ட மைலேஜ் அப்படிங்கிறது தாறுமாறான மைலேஜ். ஏன் அப்படின்னா, படைகள வழிநடத்தி அதாவது ரஷ்ய படைகள வழிநடத்தி செல்ல தளபதிகளே இல்லாத நிலை போயிருங்கிற மாரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, தளபதிகள் இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டர நோக்கி தான் இவர்களோட தாக்குதல் எல்லாம் இருந்துச்சு. அது மிசைல்கள்லாம் இல்ல. ஆளில்லா விமானங்கள் தான். துல்லியமான தகவல் கிடைக்குதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த இடத்துல நெருங்கக்கூடிய ஆளில்லா விமானத்தை அப்ப அவர்களால யூஸ் பண்ண முடியுது. ரஷ்யா அதுக்கப்புறம் கடுமையா ஒர்க் அவுட் பண்ணி இந்த துல்லிய தகவலையும் ஸ்டாப் பண்ணுச்சு. ஆளில்லா விமானத்த நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய பல ஜாமர்களையும் உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் பெரிய அளவு சத்தமே இல்ல இந்த சைடு. எது உக்ரைன் சைடு ஆளில்லா விமானத்தோட மைலேஜ்ங்கிறது சுத்தமா இல்லாம தான் பல வருடங்கள் டிராவல் ஆகிக்கிட்டு இருந்தது. இப்ப ரீசென்ட்டா என்ன நடக்குது அப்டின்னா, ஆளில்லா விமானத்தோட ஆதிக்கம் உக்ரைன் சைட்ல இருந்து ஜாஸ்தி ஆகுது. ஆனா, அது உக்ரைன் களத்துக்குள்ள இல்ல. ரஷ்யாவுக்குள்ள. தலைநகர் மாஸ்கோ வரையுமே போய் 2 தடவ அட்டாக் 2 தடவுமே 100க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானத்த அனுப்பிச்சு, முதல் தடவ படு ஃபெயிலியர். ஏன்னா, 1 கூட டார்கெட்ட ரீச் பண்ணல. எல்லாமே நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. 2வது தடவை அப்படிங்கிறது முக்காவாசி நியூட்ரலைஸ், காவாசி டார்கெட்ட ரீச் அப்படிங்கிற ஒரு வெற்றிய நோக்கி போயிருச்சுன்னு எடுத்துக்கலாம். இப்ப அதே ஆளில்லா விமானங்கள். எது இந்த மாசம் 2 தடவ ரஷ்யாவுக்குள்ள பாய்ஞ்ச அதே ஆளில்லா விமானங்கள் தான் ஆப்பிரிக்காலயும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. மாலி பகுதிகள்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. வாக்னரோட ஆட்களும், அங்க உள்ள மாலி ராணுவமும் சேர்ந்து பயணிச்சிருக்கார்கள். பயணிச்சு ஒரு டெஸ்டினேஷன ரீச் பண்றதாக திட்டமோ, இல்ல அங்க போய் ஒரு அட்டாக் நடத்துறதாக திட்டமோ, அத பத்தின டீட்டெயில் பெருசா இல்ல. ஆனா வீரர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 2 தரப்பையும் சேர்த்து ஏறக்குறைய 130க்கும் அதிகமான நபர்கள். இதுல
80, 85 வேக்னர் ஆட்கள் தான். அதாவது ரஷ்ய ஆட்கள், வேக்னர் படைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவர்கள தாக்கி அழிச்சிருக்கார்கள். திட்டமிட்டு பெரிய அளவு தாக்குதல். சரி, மாலிக்குள்ள என்ன குரூப் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒண்ணா அங்க உள்ள ராணுவ குரூப், அதற்கு பேக்கப் பண்றது ரஷ்யா. ஆப்போசிட்ல ஏகப்பட்ட குழுக்கள் இருக்கு. அதுல கொஞ்சம் வீரியமான குழுக்கள் அப்படிங்கிறது உள்ளூர்ல உள்ள குழுக்கள் தான். அந்த இரு குழுக்களும் சேர்ந்து தான் இதுல தாக்குதல் நடத்தியிருக்கார்கள். ஒண்ணு அல்-கெய்தால இருந்து பிரிஞ்ச குழுக்கள். இன்னொரு மாலிலே இருக்கக்கூடிய ரெபல் குரூப் தான். ஆனா இவர்களோட செல்வாக்கு அப்படிங்கிறது கணிசமா கிடையாது. அதே மாதிரி இவர்களோட ஆயுத பலம் அப்படிங்கிறது கணிசமா கிடையாது. 100க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை, வேக்னருக்கும் ஏறக்குறைய ராணுவம் தானே. அதே மாதிரி அங்க உள்ள மாலி படைப்பிரிவு 100க்கு 130 பேருக்கு மேல போன ஒரு படை அணிய இவ்வளவு சீக்கிரமா துல்லிய தாக்குதல், திட்டமிடல் தாக்குதல், அதற்கான ஆயுதங்கள். ஏன்னா போற குரூப்பும் வெல்டு ட்ரெயின் தான். அவர்கள் கையில ஆயுதங்கள் அப்படிங்கிறது கணிசமான லெவல்ல தான் லோட் பண்ணப்பட்டிருக்கும். அதை மீறி ஒரு வெற்றிகரமான தாக்குதல் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, பின்னால் ஆட்கள் இல்லாம நடக்க வாய்ப்பே இல்லை. அதே சமயம் ஆளில்லா விமானத்தை யூஸ் பண்ணி தான் இந்த தாக்குதல் மொத்தமும் நடத்தி, அதுக்கப்புறம் ரவுண்ட் அப் பண்ணி ஒரு ராணுவ ஆபரேஷன் எப்படி நடக்குமோ அப்படி நடந்திருக்கு. இந்த ஆளில்லா விமானங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் 2 தடவையா ரஷ்யாவுக்குள்ள போன உக்ரைனோட ஆளில்லா விமானம் தான் மாலியில யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப ரொம்ப தெளிவா ரஷ்யாவோட ஆட்கள் வெளியில எங்கெல்லாம் இருக்கார்களோ, அங்க பூரா உக்ரைனோட ராணுவம், உளவுத்துறை ஆயுதங்கள சப்ளை பண்ற மாரி ஒரு தோற்றம். ஏன் அப்படின்னா, ஆளில்லா விமானம் உக்ரைன்ல இருந்து போயிருக்கு அப்படின்னால, அதுல டெக்னாலஜி, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா கிரமமும் அமெரிக்கால இருந்து தான் வந்திருக்கும். இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போகும். யாருக்கு? உக்ரைனுக்கு. அதே சமயம் மத்த ஆயுதங்கள், துப்பாக்கி ஆகட்டும், தோட்டாக்களாகட்டும், வெடிப்பொருட்களாகட்டும், வெடி மருந்துகளாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களும் எங்கேருந்து போயிருக்கும்? எங்கேருந்து போனாலும் அண்ணன் அமெரிக்கா கல்லாப்பெட்டி நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனா வெளிப்பார்வைக்கு இப்ப எங்க வந்து நிக்குது அப்படின்னா, உக்ரைன் ராணுவமும், உக்ரைன் உளவுத்துறையும் தான். ஆனா உக்ரைன் ராணுவம், உளவுத்துறை இதை சந்தோஷமா கிரெடிட் எடுத்துக்கிறார்கள். மறைமுகமா பிரஸ் ரிலீஸ் மூலியமாவே கிரெடிட் எடுத்துக்கிறார்கள். அவர்களோட டெலகிராம் சேனல்கள் ரஷ்யா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அந்த இடத்துல உக்ரைன் பாயும் அப்படின்னு வீரவசனம் வேற. ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன் போய் பாயறக்கும், உக்ரைனுக்குள்ள உள்ள ரஷ்யா மீது பாயறக்குமே அமெரிக்க உதவிகள் தேவைங்கும் போது கடல் கடந்து ஒரு ஆபரேஷன்கள்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கான திட்டமிடல், திராணி இதுவரையும் அவர்கள் இல்ல, அந்த ஜோனுக்குள்ளேயே இல்லாத நாடு தான் உக்ரைன். அப்படி இருக்கும்போது எப்படி வெற்றிகரமா பண்ண முடியும் அப்படின்னா, அமெரிக்கா தூக்கிட்டு போய் முன்னாடி வச்சிருச்சு. எப்படி உக்ரைனுக்குள்ள அமெரிக்காவுக்கு செம்மையான அடிமைகளா ஜெலன்ஸ்கியும் அவரோட கூட்டமும் மாட்டுச்சோ, அதே போல இந்த கூட்டத்தை உலகம் பூரா எடுத்துட்டு போய் ரஷ்யாவுக்கு எதிரா நிறுத்துனா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு திட்டமா அமெரிக்கா கையில எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த நல்ல திட்டம் யாருக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னா, உக்ரைனுக்கு பேக் ஃபயர் ஆகும். அதே சமயம் உலகத்தோட அமைதி டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா இப்ப ரொம்ப தெளிவா ஐரோப்பால இருந்து ஆப்பிரிக்காவுக்கு நகர்த்துறார்கள். ஆப்பிரிக்கா பகுதியில கலவரத்துக்கு பஞ்சமே இல்ல. ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவும் பரவும். அதுக்கப்புறம் அகதிகள் வெளியேறுவார்கள். அந்த அகதிகள் எங்க போவாங்க? அமெரிக்காக்கா போறாங்க? ஒண்ணும் கிடையாது. ஐரோப்பாவுக்கு தான் போவார்கள். அத தடை போடு அப்படிம்பாய்ங்க. நீ ஊர் பூரா அகதிகளை எடுத்துக்கன்னு கட்டாயப்படுத்துற. ஆனா அகதிகள் விவகாரத்துல நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு ஆசிய கண்டத்துல இருந்து ஒரு குரல் போகும். அதே மாதிரி இல்ல இது பூரா உங்க ஆட்கள் தானடா, மத்திய கிழக்கு வளைகுடா ஏதாச்சும் மூச்சு பேச்சு இருக்கா, நீங்க எடுங்கடா அப்படிம்பாங்க. இப்படியே ஒரு பொருளாதார டிஸ்டர்ப் வரும், ஒரு சுணக்கம் வரும். அதுக்கப்புறம் டாலரை பத்தி பேச ஆட்கள் இருக்கு, அமெரிக்கா வீழ்ச்சியை நோக்கி பேச ஆட்கள் இருக்கு. பாதுகாப்புக்கு அமெரிக்கா கிட்ட ஓடணும், அதே மாதிரி ஆயுதத்துக்கு அமெரிக்கா கிட்ட ஓடணும், டெக்னாலஜிக்கு அமெரிக்கா கிட்ட ஓடணும் அப்படின்னு எல்லாரையும் மீண்டும் அமெரிக்காவை நோக்கி ஓட வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயலை சத்தம் இல்லாம யாரும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ட்ரிகர் பண்ணி உலகத்தோட அண்ணன் வில்லனுக்கு வில்லன் செஞ்சுட்டான் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை.